சண்டே மார்னிங் மோஸ்ட் ஆஃப் த டைம் மற்ற டேஸை கம்பேர் பண்ணும்போது சண்டேஸில் ஒர்க் அதிகமாக இருக்கும். பட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங் டிஃபனுக்கு ரைஸ், ரசம், கொஞ்சமாக வாழைப்பூ பொரியல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. ஆஃப்டர்நூன் நான்வெஜ் எதாவது ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ மார்னிங் சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நமக்கு வழக்கம் போல் டிஃபனுக்கு தோசை ஆர் இட்லி தான். ப்ரீவியஸ் டே ஓப்பன் பண்ண ரவா பாக்கெட்ஸ் மீதம் இருந்தது. ரொம்பவே சிம்பிளாக ரவா உப்புமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். சட்னி அது மாதிரி எதுவுமே ரெடி பண்ணலை. வாழைப்பூ பொரியல் வச்சு இருந்து சாப்பிட்டுட்டேன். லஞ்சுக்கு கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை அண்ட் சிக்கன் கிரேவி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்டே ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொன்னதுனால கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுத்துருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கொடுக்குறது அது மட்டும் பண்ணிவிட்டு வெளில வந்தாச்சு. என்னதான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம எஸ்கேப் ஆனாலும் நெக்ஸ்ட் அவங்க ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வெளில வரும்போது கிச்சன் அவ்வளோ மெஸியாக இருக்கும். அந்த எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு வெசல்லாம் வாஷ் பண்ணுறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆகிடுவோம். எல்லா ஒர்க்கும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு கப் டீ போட்டு குடிச்சிட்டு தான் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன்.